வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நாம என்ன மூவி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, விருசபா அப்படின்ற ஒரு படத்தை பற்றின அப்டேட் அங்கே பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மோகன்லால், சமர்ஜித் லங்கேஷ், ராகினி திவேதி, நேகா சக்ஷனா, ராமச்சந்திர ராஜ், அஜய், இந்த மாதிரி நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாள படம், தமிழ் டப்பிங்னு இருக்குங்க. நம்ம மோகன்லால் வந்து மன்னர் காலத்து கதையில் நல்லாவே நடிச்சிருக்காருங்க. அந்த காலத்து நிகழ்வும் இந்த காலத்து நிகழ்வும் எப்படி மறுஜென்ம கதையாக இருக்குது அப்படின்றத மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காருங்க நம்ம டைரக்டர். இந்த படத்தில் மன்னர் விருசபாவனா அப்படின்ற ஒரு மன்னராகவும், தனது நாட்டில் ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தை எதிரிகள் வந்து அபகரித்து செல்ல முயற்சிக்கிறாங்க. அந்த டைமில் நடக்கும்போது ஒரு போரில் எதிரிகள் தப்பிச்சு போகும்போது அவங்க மேலே நம்ம மன்னர் வந்து அம்பு விடுறாரு. அந்த விட்ட அம்பில் 3 அம்பு விடுறாரு. அதில் ஒன்று வந்து எதிரியை கொண்டுடுது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாயும் மகனும் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு அம்பு மகன் மேலே பட்டு அந்த மகனும் இறந்துடுறாரு. அந்த மகனை தன் கண் முன்னாலேயே ஒரு மகனை இழந்த தாய் வந்து நம்ம மன்னருக்கு சாபம் விடுறாங்க. அந்த சாபத்தோட விளைவு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது கொஞ்ச நாள்லேயே. அந்த குழந்தைய நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுனால அந்த மன்னரோட சேனாதிபதிக்கிட்ட அவங்க மனைவிக்கிட்டையும் குழந்தைய கொடுத்து அவங்கள மறைவாக வச்சு வளர்க்க சொல்லி நம்ம சொல்கிறாரு நம்ம மோகன்லால். நிகழ்காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக நம்ம மோகன்லால் நடிச்சிருக்காரு. தாய் இல்லாத தனதோட மகனை சம்ரித் லங்கோஸ்ன்ற இந்த காலத்து பையனை மோகன்லால் வந்து சொந்த ஊரில் இருக்கிற திருவிழாவுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவரோட வில்லனுங்க வந்து இவர் பையன் வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் அவங்க பையனை கொலை செய்ய திட்டமிடுறாங்க. அந்த நேரத்தில் மோகன்லாலும் அங்கே வர்றாரு. தந்தையும் மகனும் சேர்ந்து எதிரிகளை வந்து நொறுக்கி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமாக சண்டை போடுறப்ப தன்னுடைய மகனே வந்து மோகன்லாலை எதிர்த்து சண்டை போடுறாப்புல. இதில் மோகன்லாலை வந்து கத்தியால் குத்திடுறாரு அவங்க பையனே. ஸோ இது எதனால் இப்படி இந்த மாதிரி ஆணுச்சு? மன்னர் காலத்தில் ஒரு ஏழைத்தாய் விட்ட சாபமாக அது இந்த நிகழ்காலத்தில் பழிச்சிச்சா? மோகன்லாலுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? மகனே தனக்கு எதிரியாக திரும்பியது எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி ஒரு கதையாக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். இதுதான் இந்த படத்தோட கதையேங்க. நம்ம மன்னர் விஜயேந்திர விசுவாகவும் தொழிலதிபர் ஆதிசேவாகவும் நம்ம மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா 2 கதாபாத்திரத்துலேயும் சும்மா சூப்பராக பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாங்க. அவரோட கெட்டப்லேயும் சரி, அவரோட அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் சரி ரொம்பவே டிஃப்ரென்ஸ் காமிச்சு நடிச்சிருக்காருங்க. மோகன்லாலோட மனைவியாக பார்த்திங்கன்னா அரசியாகவும், நிகழ்காலத்தில் அவரோட தோழியாகவும் வந்து ராகினி திவேதின்றவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் ஒரு பெரிய கத்தி சண்டை வீராங்கனையாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற மாதிரியும், மோகன்லாலுக்கு பதிலாக அவங்களே களமிறங்கி எதிரிகள்கிட்ட சண்டை போடுறது அதெல்லாமே ரொம்பவே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. மோகன்லால் மகனாக நம்ம சம்ரித் லங்கோஸ் இந்த படத்துக்கு இதான் அவருக்கு புது வரவாக இருக்குது. இந்த படத்துலேயும் சரி, அவர் தன்னுடைய மகன் கேரக்டரும் சரி, ஆக்ஷன் காட்சிலையும் சரி ரொம்ப அருமையாகவே நடிச்சிருக்காருன்னே சொல்லலாங்க. எல்லாமே அவங்கவுங்க கேரக்டரை எல்லாருமே பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. மறுஜென்ம கதைகள் எப்பயுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு வரும்போது அது இன்னமுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நம்மளை ஆச்சரியத்தில் வீழ்த்துற அளவுக்கும் கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க இந்த படம். குறிப்பாக நம்ம மோகன்லால் இந்த படத்தில் அவர் நிறையா கேரக்டர் பார்த்துருப்போம். மன்னர் கேரக்டர் இதில் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் நல்லாவே சூப்பராகவே நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.